இது பச்சை படுகொலை. இந்த மானாமதுரை பகுதியில் அரசனுடைய ஆதரவோடும் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடும் நடைபெற்று கொண்டிருக்கிற சாராய வியாபாரம், கஞ்சா வியாபாரத்தை கண்டித்து அதை தடை செய்கிற வகையில் போராடி வந்த ஆகாஷை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை வெறும் போதையோடு தொடர்புடைய படுகொலையாகவும் மட்டும் நம்ம கருதிட முடியாது. எந்தெந்த காலகட்டங்கள்லாம் ஒவ்வொரு கிராமங்களும் விழிப்படைந்து இந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக, இந்த அரசியல் மோசடிகளுக்கு எதிராக, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, அநீதிகளுக்கு எதிராக எப்போதெல்லாம் இளைய தலைமுறை எழுகிறதோ அப்போதெல்லாம் படுகொலைகள் நடந்திருக்கிறது. வரலாற்றில் நீண்ட நெடிய உதாரணங்களை சொல்ல முடியும். சட்டக்கல்லூரி மாணவர் முத்துமனோ சிறைக்குள்ள, அதுவும் ஒரு உயர் கண்காணிப்பு பகுதியில், தீவிரமான கெடுபிடிகளும் கண்காணிப்பும் இருக்கக்கூடிய ஒரு உயர் தொகுதியில் சிறைக்குள்ளே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த சிறை நிர்வாகம் தான் அந்த படுகொலையே நடத்திச்சு. அங்கே இருக்க கைதிகளை வைத்து, சாதி வெறி பிடித்த கைதிகளை கொண்டு முத்துமனோவை படுகொலை செய்தார்கள். காரணம், நாங்குநேரி வட்டாரத்தில் ஒரு சமூக எழுச்சியும் அரசியல் எழுச்சியும் உருவாகி வந்த நிலையில் தான் முத்துமனோ படுகொலை செய்யப்பட்டார். இப்படியான படுகொலைகள், காவல் படுகொலைகள் எத்தனையோ படுகொலைகளை நம்ம சொல்ல முடியும். வடக்கு புதூர் முருகன் அப்படின்னு ஒரு ஓட்டுநர், வேன் ஓட்டுநரை படுகொலை செய்தார்கள் காவல்துறையினர். சங்கரங்கோயிலில் பட்ட பகலில் பஜாரில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர் ஓட்டி வந்த வாகனத்தின் மீது ஏறி, அதுக்குள்ளே ஏறி அடித்து கொலை செய்வது காணொலியாக இருந்தும் வழக்கு பதிவு செய்ய மாட்டார்.